இன்னைக்கு ஒரு பவுண்ட் கோல்டோடைய ரேட்டு 1,50,000 கிட்ட போயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கோல்டுக்கான டிமாண்ட் குறையாம அப்படியே இருக்கு. இன்னைக்கும் இந்த கோல்டுக்காக தான் நிறைய திருட்டுகள் நடக்குது. பாஸ்ட்லயுமே நிறைய போர்கள் இந்த கோல்டுக்காக தான் நடந்திருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, இந்த கோல்டு நம்ம எர்த்தோட எலமெண்ட்டே கிடையாது. பூமிக்கு அடியில் மைன் பண்ணி தானே கோல்டு எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். அது உண்மைதான். கோல்டு இப்போ இருக்கிறது பூமிக்கு அடியில் தான். அதை மைன் பண்ணி தான் வெளில எடுக்கிறாங்க. ஆனால் இந்த கோல்டோடைய ஆர்ஜின் ஸ்பேஸில் தான் நடந்திருக்கு. பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி நம்ம பூமி உருவாகத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. யூனிவர்ஸ்லேயே பிளாக் ஹோலுக்கு அடுத்தது டென்சிட்டி அதிகமாக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்னா அது நியூட்ரான் ஸ்டார் தான். 2 நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஒன்னோட ஒன்று ஆர்பிட்டில் கொலைட் ஆகி கிராஷ் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் கிரியேட் ஆகும். டெம்பரேச்சர் பில்லியன்ஸ் ஆஃப் டிகிரி டச் பண்ணோம். இதை தான் கிலோனோவான்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து நிறைய ஃப்ரீ நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த ஃப்ரீ நியூட்ரான்ஸை ஸ்டாரோடைய கோரில் இருந்த ஹெவி எலமெண்ட் சீட் நியூக்ளியை கண்டினியூஸாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் அயன், நிக்கல் மாதிரியான ஹெவி எலமெண்ட்ஸ் இந்த ஃப்ரீ நியூட்ரான்ஸ் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணும். இதை கண்டினியூஸாக பண்ணி நிறைய நியூட்ரான்ஸ் இருக்கிறதுனால அன்ஸ்டேபிள் ஆகும். இதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு பீட்டா டிகே ப்ராசஸ் நடந்து இந்த நியூட்ரான்ஸ் எல்லாத்தையுமே ப்ரோட்டான்ஸாக மாற்றி புது எலமெண்ட்டாக ஃபார்ம் ஆகும். இப்படி தான் இந்த கோல்டு, பிளாட்டினம் மாதிரி ஹெவி எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்பேஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி ஃபார்ம் ஆகிற ரேர் எலமெண்ட்ஸ் எல்லாமே டஸ்ட் ஃபார்மில் நம்ம சன் மாதிரி ஒரு ஸ்டாராக சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எர்த் மாதிரி பிளானட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அதோடைய கோரில் டெபாசிட் ஆயிருக்கு. இந்த தியோரிக்கு எவிடன்ஸ் இருக்கானா 2017 ஆகஸ்ட் 17ல் 170817 ஒரு கிராவிடேஷனல் வேவை டிடெக்ட் பண்ணாங்க. நம்ம எர்த்தில் இருந்து 130 மில்லியன் லைட் இயர்ஸ் தள்ளி NGC 4993 ஒரு கேலக்சியில் 2 நியூட்ரான் ஸ்டார்ஸ் கொலைட் ஆகி கிலோனோவா நடந்திருக்கு. இதிலிருந்து லைட்டும் நிறைய ரேஸும் எமிட் ஆயிருக்கு. இதோடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை ரிசர்ச் பண்ணாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கோல்டு அப்புறம் நிறைய ரேரான ஹெவி மெட்டல்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு ட்ரேஸ் இருக்கிறதா கன்க்ளூட் பண்ணாங்க. இதை வச்சு தான் கோல்டு நம்ம எர்த்தோடைய எலமெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க.